மரத்தினோட பேர் வந்து சாராய வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் விவசாய மில்லில் சார்ந்த ஒரு மரம் தான். இந்த மரம் ஃபஸ்ட்டு இந்த காட்டில் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இருக்கிற எல்லா மரமே கிட்டத்தட்ட சாராய வேலை, குடம் வேலை, இந்த 2 மரம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைஞ்சிருக்கும். இந்த மரத்தோட இலையை பாருங்கள். இந்த 2 மரம் தான் இருந்துச்சு. ஒரு 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டில் நிறைய செடி கொடி மரம்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த செடி கொடி மரத்தை எல்லாத்தையுமே வெட்டிட்டு காட்டுக்கு தீ வச்சு ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த விவசாய மரத்தையும் இந்த குடம் வேலை சாராய வேலை மரத்தை நட்டாங்களாம். தெரியும். இதுவும் ஒரு சாராய வேலை மரம் தான். இங்கே இருக்குது, இதுவும் சாராய வேலை மரம் தான். முழுக்க முழுக்க சாராய வேலை மரம், அதுக்கப்புறம் குட வேலை மரம். இதுங்க மட்டும்தான் காடு ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் நாங்கள் இதுக்கு என்ன பேசுகிறோம், கொக்கி முள்ளுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு இனத்தை சேர்ந்தது தான். இது ஒரு பயனற்ற ஒரு செடி தான். முழுக்க முழுக்க செடி முழுக்க முள்ளாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தா தெரியும், முழுக்க முழுக்க இந்த கொக்கி முள், சாராய வேலை, குடம் வேலை தான் முழுக்க முழுக்க இந்த காடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இதை அழிச்சே ஆகணும். ஏன்னா இது நல்லது செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே வாழ விடாது. உயிரினத்தையும் சரி, மனிதர்களுக்கும் சரி, எந்த ஒரு பயனுமே கிடையாது. கால்நடைகளுக்கும் சரி, இது ஒரு பயனற்றதாக தான் இருக்குது. இது எதற்காக இங்கே நட்டாங்கன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்யூ.